ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பொறுத்துதான் அவனுடைய உயர்வு என்பது அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். இது தனி மனிதனுக்கு தானே. ஒரு சமூகத்தில் 1000 பேர் இருந்தாலும் ஒருவர் உயர்ற மாதிரி ஏன் இன்னொருத்தர் உயரல அப்படின்னா அவரவருடைய உள்ளத்திலே இருக்கிற எண்ணத்தை பொறுத்து அவர்களுக்கு உயர்வு வருகிறது. இங்க நீங்க கவனிக்கணும். வேறு மறை நூல்கள் எல்லாம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஏப்பா அவர் ஏன் உயர்வா இருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கடவுளோட கருணை அப்படின்னா. 4 பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும் கருணை காட்டுவாரு, பாக்கி 3 பேரை தெருவில் நிறுத்துவாரா? அது ஏன் அவனுக்கு மட்டும் கருணை காட்டினாரு அப்படின்னு. சமூகத்தில் நிகழ்கிற உயர்வு அந்த தாழ்வு வருகிற போது அது இறைவனாலும் விதியாலும் வந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த போது இல்லை, அவரவர் எண்ணத்தால் வந்தது என்று சொன்ன மறை தமிழ் மறையாகிய திருக்குறள். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இது தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட நீதி. இப்ப அடுத்த பாதைக்கு போலாம். அப்படி 1330 குறள் எழுதினாரு திருவள்ளுவர். ஐயா, எங்களெல்லாம் 1330 பின்பற்ற முடியாது, ரொம்ப ஜாஸ்தி, டூ மச். சிம்பிளா ஏதாவது ஒரு 2 சொல்லுங்களேன். 2 திருவள்ளுவர் யோசிச்சுட்டு சொன்னார். ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்று. 1330 உனக்கு வேணாமா? 2 விஷயம் சொல்லட்டுமா? ஒன்றாக நல்லது கொல்லாமை, மற்றதன் பின்சார பொய்யாமை நன்றுன்னா. நம்பால் அப்பவும் சொன்னான் 2 கூட டூ மச்சுங்க, எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க. நீ யோசிச்சுட்டு திருவள்ளுவர் ஒரு குறள் சொன்னாரு. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்றுன்னார். இவன்ட்ட என்ன கேட்டான்? 2 சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஒன்னையே 2 தடவை சொல்றேன். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. ஏங்க, இவ்வளவு திருக்குறள்லையும் ஒரே நீதி சொல்லுன்னு சொன்ன போது திருவள்ளுவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா பொய்யாமை. அப்படி ஒரு வினாடி யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ல போற கருத்து எத்தனை பேர் மனசுக்குள்ள போகும்னு எனக்கு தெரியல. நான் கொஞ்ச நாளா உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க. மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்று வேண்டும், ரைட். மனிதன் உயிர் வாழ்வதற்கு தண்ணீர் வேண்டும், ரைட். மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிலம் என்ற ஒன்று வேண்டும், ரைட்டு. என்ன? 5 பூதங்கள் இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த 5 தான் மனுஷன் உயிர் வாழ்வதற்குன்னு இவ்வளவு நாளா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார். இப்பதான் நான் ரீசெண்டா எனக்கு 72 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சேன். நம்முடைய மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு இவையெல்லாம் கூட தேவையில்லை. ஒன்றே ஒன்று இருந்தால் உயிர் வாழ்வார்கள். என்ன? நிறைய சாப்பிடுவதற்கும் யோசிப்பதற்கும் நிறைய பொய்கள் வேண்டும். மனுஷன் ஏன் உயிர் வாழ்றான்னா பல பொய்களால் தான் உயிர் வாழ்கிறான். அவன் மனதில் வைத்திருக்கிற பலவித செய்திகள் பொய். அவன் நீண்ட காலம் சேகரித்து வைத்திருக்கிற விஷயங்கள் பொய். அவனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட பல அறங்கள் பொய். அவனுக்கு போதிக்கப்பட்ட நீதிகளில் பல பொய். அவனிடத்தில் மறை என்று கொடுக்கப்பட்ட பல விஷயங்கள் பொய். ஆனால் இத்தனை பொய்களில் மனிதனுக்கு இருக்கிற சந்தோஷம் உண்மையில் இல்லை. இதான் நிதர்சனமான உண்மைன்னு ஒரு உண்மையை சொன்னா கோபம் வருது மனுஷனுக்கு. பொய்யில் ஆர்வம் இல்லைன்னா யூடியூப் பார்ப்பான். இந்த மனுஷனுக்கு பொய்யில் ஆர்வம் இல்லைன்னா யாராவது யூடியூப் பார்ப்பானா? அவ்வளவும் பொய். 90% மேல பொய்யா புழுவுறான். அதை தான் உட்காந்து எல்லாம் விடிஞ்சா பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான் இந்த உலகத்துல. எனவே மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம் போல பொய் என்பது அவசியமாகிவிட்டது. இப்ப திருக்குறளுக்கு வாங்க. ஒரே ஒரு அறந்தாண்டா மனுஷனை காப்பாத்தோம். எது? பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. தனி மனுஷன் வேற எந்த அறமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் பொய் மட்டும் வானா, பொய்யிலேருந்து வெளியே வா. அப்படி நமக்கு நல்லா தெரியும். இப்போ மௌன சுந்தரம் உன்னை கொஞ்சம் பின்பற்றுற. வீட்டில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு வச்சுங்க, என்னைக்காவது சொல்லியிருக்கோம்? நீ சமைச்சது வாயில் வைக்க விளங்கலேன்னு சொல்லியிருக்கோம்? பிரமாதமா. ஏன் அப்படி இருந்தால் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும். உன்னை மாதிரி ஒரு அழகு இல்லையா அவங்க சொல்லுவாங்க. உங்களை மாதிரி ஒரு அழகு இல்லையா, இது சொன்னாதான் கொஞ்சம் நாளைக்கு வண்டி ஓடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொய்யே இல்லாமல் நம்மளால் வாழவே முடியலேன்னு ஆகிப்போச்சு. தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட அறங்கள் திருக்குறள்ல பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. இப்ப தள்ளி வச்சிருங்க. சமூக நீதினு வருகிற போது சமூகத்துக்கு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு?
இந்த உலகத்தின் பிற மறைகள் உயர்வு தாழ்வுகளை கற்பித்துக் கொண்டிருந்த போது இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று சொன்ன போது, இந்த உலகத்துல யாருமே தாழ்ந்தவன் கிடையாதுடா, எல்லாரும் சமமானவங்கடா, எல்லாருக்கும் தனித்தனியா ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கிட்ட என்ன கிஃப்ட் இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? இந்த ரொம்ப படிச்ச சில பேருக்கு நிறைய திமிரு இருக்கும். இவெல்லாம் என்ன ஒன்றும் படிக்காதவன், ஒரு மண்ணு தெரியாதவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். ரொம்ப படித்தவன் ஒன்றும் இல்லை, 100 ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போய் பேசி பாருங்க. 100 ஆடு மேய்க்கிறார் பாருங்க, அவர்கிட்ட போய் பேசி பாருங்க. இவ்வளவு படித்தவங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்களே, 100 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா எந்த ஆடுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? என்னமோ ஒன்று குறையுது, என்னமோ ஒன்று குறையுதுன்னு. ஆடு மேய்க்கிறவர்கிட்ட போங்க, 100 ஆட்டில் கொம்பன் மூக்கன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சிருப்பான். எந்த ஆடு காணும்னு கரெக்டாக சொல்லுவான். 100 ஆடுகளும் ஒன்று போல் இருந்தாலும், உதாரணத்துக்கு கூட ஆடு வேண்டாம்பா, 100 மாடுகளும் ஒன்று போலவே இருந்தாலும், இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் 100 மாடு ஒன்னா இருந்தா கூட நமக்கு வித்தியாசம் தெரியாது. நீ எம்ஏ பிஹெச்டி, நீ ஜுவாலஜி கூட படிச்சிருப்ப, எல்லாம் சரி, 100 எருமை மாடு ஒன்னா நின்னா உனக்கு வித்தியாசம் தெரியாது. அதை மேய்க்கிறார் பாருங்க, அவருக்கு தெரியும். இப்ப சொல்லட்டுமா, அவரிடத்தில் இருக்கிற அந்த சிறப்பு அறிவு உன்னிடத்தில் இல்லை என்பதை நீ தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடத்தில் ஒவ்வொரு விதமான அறிவு, கல்வி, ஞானம் இந்த உலகத்தில் தரப்பட்டு இருக்கிறது. அப்போ மனுஷன் நம்ம எப்படி தப்பாம எடை போட முடியும்? அதனால்தான் திருவள்ளுவர் டிக்ளேர் பண்ணார் சமூக நீதியை, பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சமமானவை என்று அறிவித்த பெருமை திருவள்ளுவருக்கு உண்டு. இப்போ நான் தீர்ப்புக்கு வந்துடுறேன். அப்ப தனி மனிதனுக்கு திருக்குறள் சொல்லப்பட்டதா, சமூகத்துக்கு சொல்லப்பட்டதா? இப்ப தீர்ப்புல 2 பகுதியா பிரிச்சுக்கணும். இது நாள் வரை சமூகம் திருக்குறளை குறைவாக பயன்படுத்தியது, தனி மனிதர்கள் திருக்குறளை எடுத்துக்கொண்டு வாழ்வில் உயர்ந்தார்கள். ஏன்? படிச்சவன் திருக்குறளை எடுத்துக்கிட்டான். நான் மாண்பமை முதல்வர் இடத்துல இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல்வரை பார்த்தா எப்படியும் ஒரு கோரிக்கை வைக்கணும் இல்லை, அதனால ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தமிழ்நாட்டில் 12th அதாவது +2 படித்து முடிப்பதற்குள்ளாக அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மாணவர்கள் மனப்பாடமாக சொல்ல வேண்டும் என்பதை கட்டாயமாக நம்முடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வர வேண்டும். சும்மா 2 மனப்பாட பகுதியும் 2 பாட்டு வச்சா போறாது. அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் தமிழ் படிக்கிற பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் முழுக்க மனப்பாடம் பண்ணி ஆகணும். எப்படி? மனதில் நின்றால்தான் வாழ்க்கையில் அவர்கள் அதை கடைபிடிக்க முடியும். புத்தகத்தில் இருக்கும் என்றால் அது மத்தகத்துக்கு வராது, ஆனால் மத்தகத்தில் இருக்கும் என்றால் அது வாழ்க்கைக்கு வரும். எனவே தமிழ்நாட்டு பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடிப்பதற்குள்ளாக அவர்கள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் கட்டாயமாக மனப்பாடம் செய்வதற்குரிய ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும். ஏனென்றால் தமிழனின் மறை எது என்று கேட்டால் திருக்குறள் என்ற பதில் வர வேண்டும். தமிழனின் மறை, இவனுக்கு எது வேதம், தமிழனுக்கு எது வேதம் அப்படின்னு கேட்டா திருக்குறள் என்று வர வேணும். மறைன்னு சொன்னா அதை நினைவில் வச்சிருக்கணுமா இல்லையா? அதை மனப்பாடம் பண்ணியிருக்கணுமா இல்லையா? அதனால தமிழ்நாட்டில் படிக்கிற பிள்ளைகள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் மனப்பாடம் செய்வதற்குரிய வழிமுறையை நாம் கண்டறிந்தாக வேண்டும் என்ற பணிவான வேண்டுதலை அவருக்கு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சார், திருக்குறளுடைய தனி மனித அறங்களை நிறைய பேர் பின்பற்றி மேலே வந்தாங்க. ஏன் விவேகானந்தரே அவர் அதை படிச்சாரோ படிக்கலையோ, ஆனால் அந்த மாதிரியான அறங்களை பின்பற்றி தான் தெய்வ நிலை பெற்றார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற எல்லைக்கு வந்தார். திருக்குறளை படித்து திருவிக்கா உயர்ந்தார். திருக்குறளை படித்து அடிகளார் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தார். திருக்குறளை படித்து தனி மனிதர்கள் ரொம்ப மேலே வந்திருக்கிறாங்க. ஆனால் திருக்குறள் சமூக நூலாக மாறிற்றார். இந்த கேள்விக்கு என்ன விடை தெரியுங்களா? கார்ல் மார்க்ஸ் என்று ஒருவன் பிறந்தார். அவன் டாஸ் கேபிட்டல் என்ற ஒரு நூலை எழுதினான். மார்க்சியம் என்ற ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தார். அதுக்கு என்ன ப்ரூஃப்? அந்த கம்யூனிசம் சோவியத் ருஷ்யாவினுடைய அமைப்பு முறையாக மாறியது. அப்ப மார்க்சினுடைய அந்த டாஸ் கேபிட்டல் சமுதாய நூலாக மாறி ஒரு சோவியத் ருஷ்யாவை உருவாக்கியது. அதே போல ஒரு கம்யூனிஸ்ட் சீனாவை உருவாக்கியது. தாவோயிசம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை சீனாவில் ஏற்படுத்தியது. அதே தாவோயிசம் ஜப்பானிலும் பரவி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. நான் என்ன கேள்வி கேட்க வரேன் அப்படின்னு கேட்டா, திருக்குறள் வழியில் எந்த நாடு இருக்கிறது? இன்னும் கொஞ்சம் ஓப்பனா பேசுறேன், தவறா பேசுறேன்னு நினைக்காதீங்க. குர்ஆன் ஒரு நூல் தோன்றியது.
அரபு நாடுகள் முழுக்க அதுதான் அவங்களுக்கு வேதம், அதுதான் அவங்களுடைய சட்டம். அப்ப என்ன கணக்காகுது? அந்த மறைநூல் வழியாக வளைகுடா நாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. கம்யூனிஸ்ட் தாஸ் கேபிட்டல் என்ற நூல் வழியாக இன்றைக்கு சோவியத் ருஷ்யா அமைந்திருக்கிறது. திருக்குறள் வழியான நாடு எது என்று கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? எனவே திருக்குறள் இதுவரையில் தனி மனிதனுக்கு மட்டுமே பயன்பட்டு வந்தது. இந்த வெள்ளி விழாவுக்கு பிறகு திருக்குறள் மறையாக மாறும் என்றால் இந்த தமிழ்நாடு திருக்குறள் நாடு என்று அழைக்கப்படுகிற ஒரு மிகப்பெரிய மேன்மையினை பெற முடியும். ஏன்னா வள்ளுவர் வழியில் இதன் எல்லா சட்டங்களும் அமைந்திருக்கும், வள்ளுவர் வழியில் இதன் எல்லா நீதி நூல்களும் அமைந்திருக்கும் என்று அது சமுதாய நூலாக முற்றிலும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுவரையில் திருக்குறளுக்கு அதிக நன்மை பெற்றது தனி மனிதன். இந்த விழாவிலிருந்து அதிக நன்மை பெற வேண்டியது சமூகம் என்பதை நினைவூட்டி வாய்ப்பளித்தமைக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, திருக்குறளால் அதிக நன்மை இதுவரை பெற்றது தனி மனிதன், இனிமேல் பெற வேண்டியது சமூகம் என்பதை தீர்ப்பாக சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.